சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம இன்னைக்கு அக்ஷய திதியை பத்தி பார்க்க போறோம். அதோட சிறப்புகள் புராணங்களை பார்க்க போறோம். அக்ஷய திதினாவே வருஷத்துல ஒரு நாள் வர்றது அவ்வளோ சிறப்பு மிக்க நாள். நம்ம மகாலட்சுமியோட கடாட்சத்தை நம்ம பெறணும்னு சொல்லிட்டு டெய்லி பூஜை பண்றோம். அந்த நாள் நம்ம பூஜை பண்ணோம்னா அவ்வளோ சிறப்பு மிக்கது. சித்திரை மாசம் அமாவாசை முடிஞ்சதையும் வளர்பிற திருதியை வந்துட்டு நமக்கு அக்ஷய திதியா நம்ம கொண்டாடுறோம். நம்ம அக்ஷய திதி நாளோட சிறப்புகளை பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அக்ஷய திதிக்கு வந்துட்டு பலவிதமான வரலாறு இருக்கு. எல்லாமே அந்த அக்ஷய திதியை சேர்ந்ததா தான். அக்ஷய திதிக்கு ஒரு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் காரணம்னா, நம்ம அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி அச்சதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது முனமுறியாத இருக்கிற அரிசிக்கு அச்சதைன்னு சொல்லிட்டு பேரு. சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது அப்படிங்கிறது அர்த்தம். அச்சதைய மதுசூதனன் வழிபடுறாரு, அதனால அதுக்கு பேரு அக்ஷதை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. அதனாலதான் அந்த நாளுக்கு அக்ஷய திதி, அந்த வழிபட்ட நாள். நம்ம மதுசூதனாரு நம்ம மகாவிஷ்ணு அச்சதைய வழிபட்ட நாள் அக்ஷய திதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாரர் அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றாரு. சூரிய பகவான வழிபட்டு அவர்கிட்ட ஆசி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பஞ்சபாண்டவர்கள் சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்து வழிபடுறாங்க. சூரிய பகவான் மனம் புரிந்து அவங்களுக்கு ஆசி வழங்குறாரு. அவங்களோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியுது. அதனால உணவுக்கு என்னைக்கும் குறையாத அச்சய பாத்திரத்தை கொடுக்குறாரு. அந்த அச்சய பாத்திரத்துல அல்ல குறையாது. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கலாம். ஆனா அது ஒரு தடவை சாப்பிட்டுட்டு கழுவி மூடி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் அதுல வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை தெரிஞ்ச துரியோதனன் துர்வாச முனிவரை கரெக்டா அந்த டைமுக்கு அனுப்புறாங்க. அதே போல அவங்க சாப்பிட்டுட்டு மூடி வச்சிடுறாங்க அந்த அச்சய பாத்திரத்தை. அப்ப மகாவிஷ்ணு அதுல இருந்து ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்டு உலக மக்கள் எல்லாத்துக்கும் வயிறு நம்பிடுது. அதனால துர்வாசருக்கும் வயிறு நம்பி போய் அவர் ஆசி வழங்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அதனால அவ்வளவு சிறப்பு மிக்க அச்சய பாத்திரத்தை சூரிய பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்த நாள் அக்ஷய திதியை. அதனால அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததுனாலதான் அக்ஷய திதியன்னு சொல்லிட்டு பேராச்சு. அது ஒரு புராணம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு ஒரு பாஞ்சாலை அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல பூரியசஸ் அப்படிங்கிறவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த நாட்டுல ரொம்ப பசி பட்டினி ரொம்ப அப்படியே வறுமையா இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராஜாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலைய உபயோகப்படுத்திக்கிட்டு பக்கத்து நாட்டு அரசர் படையெடுத்து அவங்க நாட்டை பிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த நம்ம அரசர் பூரியசஸ் என்ன பண்றாரு, அவர் எப்படி தப்பிச்சிடுறாரு, அவர் மனைவி கூட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்குள்ள போயிட்டு ஒரே சோகமா இருக்கிறாரு. நமக்கு எதுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா, அங்க இருக்கிற முனிவர்கிட்ட கேட்கும்போது முனிவர் ஞான திருஷ்டியால பாக்குறாரு. அவரோட போன பிறவியில நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு இப்படி நீ அனுபவிக்கிற, காட்டுல அனுபவிக்கிற அப்படிங்கிறாரு. அவர் என்ன பாவம் செஞ்சிருக்கிறாருன்னா, போன பிறவியில கொள்ளைக்காரனா இருந்திருக்கிறாரு. மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி எல்லாம் புடுங்கி இருக்கிற, கொள்ளையடிச்சிருக்கிறாரு. இப்ப ராஜாவா ஏன் இருந்தாரு அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஒரு அந்தனருக்கு அவர் தண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த நாள் அக்ஷய திதி நாளா இருந்திருக்கும். அதனால நீ இந்த பிறவியில ஒரு அரச குடும்பத்துல பிறந்து ராஜாவா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அக்ஷய திதியை பத்தி அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவரு கானகத்துல இருந்துகிட்டு மகாவிஷ்ணுவ மேல பாடி சாமி கும்பிட்டு விரதம் இருக்கிறாரு. மகாவிஷ்ணு மனக்குள்ள ஆசீர்வாதம் வழங்குறாரு. அவர் அந்த சாமியோட ஆசியை பெற்று நம்ம அவரோட படை வீரர்கள் எல்லாம் பக்கத்துல நாட்டிலாம் அங்கங்க தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. அவங்க உறவினர்கள் மூலியமா எல்லாம் ஒன்று சேர்த்தி மறுபடியும் நாட்டை மீட்டு அந்த நாட்டுல மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் அருள் கிடைச்சதுனால நல்லா மழையெல்லாம் பெய்யுது. சும்மா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அது ஒரு புராணம் சொல்றாங்க. அக்ஷய திதி அன்னைக்கு மகாவிஷ்ணு அவருக்கு அருள் புரிஞ்சதுனால தான்
அது ஒரு புராணம் சொல்றாங்க. இன்னொரு புராணம் என்ன சொல்றாங்கன்னா, தர்மதாஸ் அப்படிங்கிற ஒரு ஏழ்மையான மனிதர் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப எவ்வளோ ஏழ்மையா இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து அக்ஷய திதியோட பற்றி பெருமையை தெரியுது. அதனால அவர் வந்து எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணிட்டு அவர் சம்பாதிக்கிறது எல்லாம் தானங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, நாமளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இவங்க இருக்கிறதையும் எடுத்து இப்படி தானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் நினைக்கிறாங்க. ஆனாலும் அவர் அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்காத அவர் சம்பாதிக்கிறது வந்து தானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன பிறகு அவர் ஒரு நாட்டுக்கு அரசனா அடுத்த பிறவியில வராரு. அவருக்கு அந்த முன்பிறவியோட ஞாபகங்கள் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து அதே போல அக்ஷய திதியோட பூஜைகளை வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லி எல்லா மக்களையும் வழிபட வச்சு அந்த நாட்டை வந்து ரொம்ப சுபிச்சமா வச்சு ஆட்சி நடத்துறாரு. அதனால அவர் அக்ஷய திதியோட பெருமையை தெரிஞ்சு பண்ணதுனால அவர் வாழ்ந்தது அடுத்த பிறவிலையும் வாழ்றதுனால இந்த பிறவிலையும் நம்ம இருக்கும்போதே நம்மளும் அதே போல புண்ணியங்கள் தானங்கள் பண்ணுனா நாமளும் அடுத்த பிறவிலையும் வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்களா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெருமையும் முக்கியத்துவத்தையும் பவிஷ்யோத்திர புராணம் வந்து நமக்கு சொல்றாங்க. அச்சிய பாத்திரம் எவ்வளோ சிறப்புனா மணிமேகலைக்கும் அச்சிய பாத்திரம் கிடைச்ச நாள் வந்துட்டு நம்ம அக்ஷய திதி அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. பிரம்மதேவர் வந்து உலகத்தை படைச்சதும் அச்சிய திதி அன்னைக்கு. மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் திருமணம் பண்ணினது வந்து அக்ஷய திதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் கல்யாணம் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் புராணங்கள் வந்துட்டு இப்படியும் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் வந்து அவர் செஞ்ச பாவத்துக்கு வந்து மதிக்காத ஒரு மனைவி மேல வந்து பாசமா இருந்து மற்ற மனைவிகளை மதிக்காததுனால சாபம் பெற்றதுனால அவர் அப்படியே தேஞ்சுக்கிட்டே வந்து அவர் அழிஞ்சு போற சமயத்துக்கு அமாவாசை வருஷம் சிவபெருமானை போய் வழிபட்டு அவரோட முடியில வந்து பிறைச்சந்திரனா ஆன நாள் வந்து அக்ஷய திதி அன்னைக்கு. அதனால அவருக்கு வளர்கரியா மாறின நாள். அதனால அதுவும் சந்திரனுக்கு வந்து பிறைச்சந்திரன் பேர் வந்ததும் அக்ஷய திதி நாள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து மகாவிஷ்ணுவோட உடம்புல வந்து மார்புல வந்து நீங்கா இடம் பெற்ற நாளும் அக்ஷய திதி நாள். திரேத யுகம் ஆரம்பிச்சதும் அக்ஷய திதி நாள். பரசுராமர் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்துல ஒரு அவதாரமான பரசுராமர் பிறந்ததும் அவதரிச்சதும் வந்துட்டு நம்ம அக்ஷய திதி நாள். அன்னபூரணி தாயார் வந்து பிறந்த நாளும் அக்ஷய திதி நாள். வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதுறதுக்கு நம்ம விநாயக பெருமானை வந்து விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டி சொல்லி எழுத வச்ச நாள் எழுத ஆரம்பிச்சது வந்து அக்ஷய திதி நாள் தான். பகீரதன்கிறத மன்னன் வந்து சொர்க்குலோகத்துல இருக்கிற கங்கைய தவம் செஞ்சு நம்ம பூமிக்கு கொண்டு வந்த நாள், கங்கையை வந்து கங்கையாற்றுறது பூமிக்கு கொண்டு வந்த நாள் அக்ஷய திதி நாள். மகிஷாசூரனம் வதம் செஞ்சு நம்ம துர்க்கை தேவி வந்து வெற்றி அடைஞ்ச நாள் நம்ம அக்ஷய திதி நாள். சூரிய பகவான் வந்து சிவபெருமான வழிபட்டு எல்லா பவர்ஃபுல்லான அவருக்கு அந்த சக்தியை வாங்கின நாளும் அக்ஷய திதி நாள். சிவபெருமான் வந்து குபேரருக்கு பொருளாளர் பதவி வழங்கியதும் அக்ஷய திதி நாள். மகாவிஷ்ணு வந்து திரௌபதியை மானத்தை காப்பாத்த புடவை வந்து அக்ஷய மாதிரி வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு அவர் ஆசை பண்ணி அவருக்கு திரௌபதிக்கு மானத்தை காத்த நாளும் அக்ஷய திதி நாள். சுதாமாங்கிற நம்ம கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு நம்ம கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவர் வந்து அவளை கொண்டு வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் எந்த ஹெல்ப்பும் கேட்காத அவர் சுதாமா போயிடுறாரு. கிருஷ்ணர் வந்து அவளை அள்ளி வாயில போட்டு சாப்பிடும்போது அவர் எவ்வளோ சாப்பிட்டாரோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அக்ஷயம் மணியா கொட்டி அவங்கள உயர்த்துச்சு. அந்த நாள் வந்துட்டு அக்ஷய திதி நாள். ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரங்கள்ல அவங்க 2 பேரும் அவதரிச்சதும் அக்ஷய திதி நாள். குபேர பகவான் வந்து நம்ம வெங்கடாஜலபதி
பணத்துக்கு அதிபதினாலும் நம்ம வெங்கடாஜலபதியே நம்ம குபேர பகவான்கிட்ட தான் கடன் வாங்கி மேரேஜ் பண்ணினாருன்னு சொல்லிட்டு புராணங்கள் இருக்கு. அந்த குபேர பகவான் வந்து நிதி கலசங்களை வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட இருந்து பெற்ற நாள் நம்ம அக்ஷய திதி நாள் தான். சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் பிச்சார்ஜனாக வந்து யாசகம் பெற்றதும் நம்ம அக்ஷய திதி அன்னைக்கு தான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகத்துல காய்கறி மூலிகைகளை உருவாக்குன நாள் அக்ஷய திதி நாள். இது மாதிரி அக்ஷய திதி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இருக்கு. ஆனால் அதில் குறிப்பிட்டு கொஞ்சம் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம இதெல்லாம் நடந்திருக்கு. அவ்வளோ சிறப்பு மிக்க அக்ஷய திதி நாள் வந்து நம்ம என்ன வாங்கினா சிறப்பு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு உப்பு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாவே போதும். தங்கம் வாங்கலாம். அதுக்கெல்லாம் நான் ஒரு டேட் ஷார்ட்ஸ் அனுப்பி போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் நல்ல நேரத்தில் எது வாங்குறதுன்ட்டு. உங்களுக்கு என்ன வாங்கினா சிறப்போ அதை வந்து வாங்கி நீங்கள் சூப்பராக வீட்டுக்கு வச்சுக்கிறது பெருக்கத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பாக அது எது பண்ணினாலும் சரி, அது ஒன்று நல்லது பண்ணாலும் நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் நல்லது மட்டுமே பண்ணுங்க. நம்ம என்ன தானம் கொடுக்கலான்னா, குடை, செருப்பு, கை விசிறி கொடுக்கலாம். நம்ம சாதம் வந்து தயிர் சாதம் செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா அவ்வளோ சிறப்பு. தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அரிசி கொடுக்கலாம். கோதுமை, உப்பு, நெய், காய்கறி, பழங்கள், ஆடைகள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கறது சிறப்பு. நம்ம மெயினாக என்னென்னா பித்ரு தர்ப்பணம் வந்து அமாவாசை அன்னைக்கு செய்கிறது சிறப்புங்கிற மாதிரி, இது அக்ஷய திதி அன்னைக்கு செய்கிறது அவ்வளோ சிறப்புனா சிறப்பு. அதனால் பித்ரு தர்ப்பணத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அது ரொம்ப சிறப்பு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி இது மாதிரி எல்லா நதிகள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அந்த நதியில் எந்த நதி பக்கத்தில் இருக்கோ உங்களால் குளிக்க முடியுதோ அந்த நதிகளை போய் குளிங்க. அப்படி இல்லைன்னா இந்த நதிகள் பேரையெல்லாம் மனசில் நினைச்சு மானசீகமாக குளிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏழைகள், திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நம்ம செய்யும் தானம் தர்மம் தான் நமக்கு மறுபிறவிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம். தானங்கிறது வேற, தர்மங்கிறது வேற. அதனால நம்ம தானம் செய்யறதுங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒன்று நம்ம கொடுத்தோம்னா அதில் நமக்கு ஒரு நல்லது நினைச்சு கொடுக்கறது வந்து தானம். தர்மங்கிறது நம்ம கொடுக்கறது, நம்ம பலனே எதிர்பார்க்காத கொடுக்குறோம், யாருன்னே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம். அதுதான் நமக்கு மெயினாக வந்து சேரும். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது கூட தர்மம் செய்யறது தான் சிறப்பு. தானம் செய்யறத கூட தர்மம் செய்யறது சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் தர்மம் செய்யுங்க. அதே போல் நம்ம ருத்ராட்சத்தை, நம்ம மந்திரங்களை வந்து அன்னைக்கு நீங்கள் நமசிவாயங்கிற மந்திரமோ நாராயண மந்திரம், நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மதத்தோட மந்திரங்களை வந்து சொன்னீங்கன்னா, ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. அதனால நீங்கள் 108 தடவை சொன்னீங்கன்னா 1,08,000 தடவை சொன்ன மாதிரி. நீங்கள் அதனால் மந்திரங்களை ஜெபிக்கிறது வந்து ரொம்ப சிறப்புனா சிறப்பு. வீட்டில் வந்து பூஜை அறையில் விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது சிறப்பு. நம்ம சந்தன கட்டையில் அரைச்சி அந்த சந்தனத்தால் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் வந்து வெள்ளி வாங்கினால், நீங்கள் அன்றைக்கி நம்ம வெள்ளி வாங்கினீங்கன்னா சரும நோய், மனக்குழப்பம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வெள்ளி வாங்கலினாலும் 1 கிராம் வெள்ளி கூட வாங்கிக்கலாம். தங்கம் வாங்கினால் தீராத கடன்களையும் ஏழ்மைகளையும் நம்ம அது தீக்கும் அப்படிங்கிறது மிக உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு நல்ல காரியங்களை செஞ்சு நம்ம அக்ஷய திதி அன்னைக்கு தெய்வத்தோட அருளை பெறணும். குலதெய்வம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ பண்ணாலுமே நம்ம விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்புனா சிறப்பு. முன்னோர்கள் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயை பூஜை பண்ணுங்க, தீப வழிபாடு பண்ணுங்க, நம்ம நாராயணனை வழிபடுங்க, சிவபெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு எந்த சாமி இருக்கோ பிடிக்குதோ அந்த சாமியை வழிபடுங்க. அக்ஷய திதி அன்னைக்கு எது பண்ணாலும் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சி கொடுக்கும். நன்றி. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததில் வந்து சிவபெருமான் வந்து நம்ம மறுபடியும் எந்த புராணத்திலேயோ எதை பற்றி சொல்கிறாரோ அந்த டாப்பிக்கை நம்ம மறுபடியும் எடுக்கலாம். நன்றி. சிவார்ப்பணம்.